வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். 50 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 மூடி போல் தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு உருண்டை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருண்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 மூடி போல் தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டுத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு நல்லா புளி கரைசலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேங்காவையும் சோம்பையும் அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கையாலேயே கரைச்சி விட்டுடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிருக்கு. இப்போ ஒரு வாணலில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குழம்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். நமக்கு குழம்பு எவ்வளோ திக்னஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்பை கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டையை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உருண்டையை ஆட் பண்ணுறப்ப நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் உருண்டை கரையாமல் இருக்கும். இப்போ நம்ம பண்ண உருண்டையிலேயே ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதை நல்லா கரைச்சி விட்டுட்டு தண்ணி சேர்த்து அதையும் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். உருண்டை எல்லாம் வெந்துருச்சுன்னா மேலே மிதக்க ஆரம்பிக்கும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி.